சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரோகிணி வந்து பொய் சொல்லி மனோஜை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கா. ரோகிணி பணக்காரியே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் விஜயா ரோகிணி மேலே ரொம்பவே கோவமாக இருந்தாங்க. மனோஜ் கூட பேசக்கூடாது சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ விஷயம் வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரோகிணி மூலியமாக ஒரு பெரிய ஆர்டர் வந்து மனோஜ்க்கு கிடச்சிருக்கு. 40 லட்ச ரூபாய் ப்ராஃபிட் வர மாதிரி ஒரு பெரிய ஆர்டர் வந்து கிடச்சிருக்கனால ரோகிணியை பார்த்தீங்கன்னா தலை மேலே தூக்கி வச்சு விஜயா திரும்ப கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன் மருமக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ண தப்பெல்லாம் வந்து மறக்கிற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரோகிணியை வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரோகிணி மனோஜி பிரித்து வச்சதுக்காக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரோகிணி இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கனால அவங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணுறாங்க. அதனால சிந்தாமணியை கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ரூம் ஃபுல்லாக பெட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் பூவை வச்சு அவ்வளோ கிராண்டாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த முத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன அம்மா இப்படி பண்ணிட்டாங்க, இவ்வளோ நாளாக ரோகிணி அப்படி திட்டிகிட்டு இருந்தாங்க, இப்போ என்னென்னா தலைமையில தூக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே அண்ணாமலை வந்து சொல்லுவாங்க, எல்லாம் பணம் தான் காரணம். ரோகிணி பணக்காரி இல்லைன்னு தெரிஞ்சோன்னே அவளை வந்து போட்டு வெறுத்தா. இப்போ வந்து பார்த்த அப்படின்னா அவனால் பணம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.